ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான பழைய காலத்தில் உள்ள ரெசிபி ஒன்று போட போகிறேன். என்னென்னா வெட்டுக்கிழங்கு மாவில் செய்த புட்டு. வெட்டுக்கிழங்குனா என்னென்னா மரிச்சினி கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மரிச்சினி கிழங்கு துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய போட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். அப்புறம் எப்போ தேவையோ அதை பொடிச்சு மாவாக்கி புட்டு செய்யக்கூடியதான் வெட்டுக்கிழங்கு புட்டு. இது நான் ஊரில் இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஊரில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெட்டுக்கிழங்கை உரலில் போட்டு நல்லா இடித்து பொடியாக்கி இந்த அரிப்பு இருக்குல்ல அதை வச்சு அரித்து புட்டு செய்யலாம். இப்போ இங்கே சென்னையில் எனக்கிட்ட இங்கே உரல் இல்லை, அதனால் இந்த இடிக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 பொடிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது கஷ்டமாக ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் மாவு போல் நான் பொடிக்க போகிறது இல்லை இல்லையா, 1-2 போட்டு பொடிக்கிறதுனால கஷ்டமாக இல்லை. பொடிச்சு நம்ம எடுத்து நான் லாஸ்ட்டு மிக்சியில் தான் போட போகிறேன். சரியா? இப்போ இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துருக்கிறேன். ஓகே, 1-2 துண்டாட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு இனி இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கும்போதே நல்ல புட்டு மாவு மாதிரியே நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடணும். இனி இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம இதில் கொஞ்சம் உப்பு அப்புறமா நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம், இனிப்பு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் இந்த பசங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இதை புட்டுக்கு நம்ம மாவு வருவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை பொழுன்னு நம்ம வர வேணாம். இதை நிறைய தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாவு நல்லா கட்டி ஆவிடும், உருண்டை ஆவிடும். அப்போ நல்ல ருசியாக இருக்காது. இந்த மாதிரி ஒன்று ஒட்டாமல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடணும். இனி இதுக்கு நிறைய தேங்காய் தேவை. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காயும் திருவி வச்சிடணும். இனி புட்டுக்குழலில் கொஞ்சமாக தேங்காய் திருவல், கொஞ்சம் இந்த கிழங்கு மாவு, திரும்ப தேங்காய் திருவல், திரும்ப கிழங்கு மாவு, இப்படி போட்டு ஃபுல்லாக நிரப்பணும். நல்லா இறுக்கமாக எல்லாம் வைக்கக்கூடாது, பூ மாதிரி உள்ளே வைக்கணும். சரியா? இனி இங்கே தண்ணி கொதிச்சாச்சு. இந்த புட்டுக்குழலை இந்த புட்டு குடத்தில் வச்சு வேக வச்சிடலாம். நம்ம சாதா புட்டு வேகிறத விட இது கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும். ஆவி வந்த உடனே எடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கூட நல்லா வெந்த பிறகு எடுக்கலாம். இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 4 நிமிஷத்துலேயே ஆவி வந்தாச்சு. ஆனாலும் வேக வச்சுருக்கிறேன். இப்போ ஓகே, ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆவிட்டு நல்லா வெந்தாச்சு. இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். அவ்வளவு மனம், அந்த மரிச்சினி கிழங்குலேயே ஒரு இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும். நம்ம கூட இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கோம். என்ன டேஸ்ட்டு தெரியுமா? எடுத்து வச்ச உடனே வந்தாச்சு. ஏதோ ஒரு மணக்குதேம்மா புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு 2 துண்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மீதி இவ்வளவு தான் இருக்குது. எனக்கு வீடியோ காமிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஆனால் இது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த கிழங்கை வெட்டி காய வைக்கணும். அப்படி ஆனால் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம செய்கிறது ஈஸி தான். சரியா? இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.